ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஜூன் 4, 2024. நாம் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது இந்த வாழ்க்கைக்கு சத்துணவு போன்றதாகும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லை என்பதை ஒவ்வொருவரும் சோதிக்க வேண்டும். இந்த உலகில் அப்படியும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களது மகிழ்ச்சி பறிபோவதற்கு ஒரு காரணமே இல்லை. அவர்கள் உள்ளுக்குள்ளேயே கலக்கத்துடனும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக சிந்திக்கிறார்கள். ஏதோ தனக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சிலர் தனது அதிர்ஷ்டம் மிக குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். நான் நிறைய உழைத்தாலும் பெரிய பலனொன்றும் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்ப்பதால் தான் மகிழ்ச்சி பறிபோகிறது. எல்லைக்குட்பட்ட ஆசைகள், உலகாயத பலன்களை அடைவதற்கான விருப்பங்கள், பொருட்கள், வசதிகள் ஆகியவற்றை அடைவதற்கான ஆசைகள் மற்றும் பிற மனிதர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாத போது மனதிற்கு மகிழ்ச்சி இருப்பதில்லை. ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகில் உள்ள எந்த ஒரு மனிதருமே பிறருடைய ஆசைகளை அப்படியே பூர்த்தி செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சுதந்திரமும் இருக்கிறது. அவர் தானாக சில விஷயங்களை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சிந்தனைகள் இருக்கின்றன. எனவே நமது ஆசைகளை குறைத்துக் கொள்வோம். பிறர் மீதான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வோம். மேலும் காமத்தினுடைய ஆசைகள், பேராசைகள், பற்றுதலின் விருப்பங்கள் இவற்றிலிருந்தெல்லாம் மனதினை விலக்கி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம். குழுவில் அனைத்திலும் பெரிய தொந்தரவை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் பெயர் புகழின் ஆசையாகும். எனது பெயர் வெளிப்பட வேண்டும், எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும், என்னை முன்னால் வைக்க வேண்டும், நான் கூறும் கருத்தை கேட்க வேண்டும், என்னிடம் கேட்காமலேயே பல வேலைகளை செய்கிறார்கள் என்ற சிந்தனைகளெல்லாம் மனிதரின் மகிழ்ச்சியை பறித்து விடுகின்றன. வெறும் மகிழ்ச்சியை மட்டும் பறிப்பதில்லை, உள்ளார்ந்த சக்திகளை அழித்து விடுகின்றன. நாம் உங்களுக்கு முன்பிருந்தே சில விஷயங்களை கூறி வருகிறோம். எப்போது மனிதன் மிக உயர்ந்த மகிழ்ச்சியாகிய ஆனந்த நிலையில் இருப்பாரோ அந்த பரமானந்த நிலையில் அவரது மூளையின் நியூரான்கள், அதாவது செல்கள், மிகவும் சுறுசுறுப்படைந்து விடுகின்றன. அவை நடனமாட துவங்குகின்றன. அதனால் மூளை நன்றாக வேலை செய்கிறது. அதன் காரணமாக மனிதரின் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. சிலரோ வெளிப்புறமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக லாஃபிங் கிளப் திறந்திருக்கிறார்கள். அதுவும் நல்லதுதான். ஆனால் உள்ளார்ந்த மகிழ்ச்சி மிக உயர்ந்ததாகும். பிரபுவுடைய சந்திப்பில் மனம் நடனமாடிக்கொண்டே இருக்க வேண்டும். யார் ஞானி ஆத்மாக்களோ பிரம்மாவின் குழந்தைகளோ அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பிறவியில், இந்த புதிய வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் கிடைத்துவிட்டன? இந்த கண்களால் நான் என்னவெல்லாம் கண்டிருக்கிறேன். பகவான் வந்து புதிய யுகத்தை படைக்க கண்டிருக்கிறேன். அவரது திருவிளையாடல் இந்த உலகில் நடக்க கண்டிருக்கிறேன். மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் மகாதேவரின் உடுக்கை ஒலியையும் அவரது தாண்டவ நடனத்தையும் நாம் காணப்போகிறோம். மேலும் அந்த நேரத்தில் நமது உயர்ந்த கடமைகளையும் நாம் ஆற்றப் போகிறோம். எனவே இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று சிந்தித்து பார்ப்போம். வெளி உலக மனிதர்கள் பிறரை நோக்கி பார்க்கிறார்கள். இவரிடமிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கும், அவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கும். ஆனால் நமக்கோ பகவானிடமிருந்து என்ன கிடைத்து விட்டது? இது எத்தனை அழகான காலகட்டம்! அந்த வள்ளலே அனைத்தையும் வழங்குவதற்காக கீழிறங்கி வந்துவிட்டார். அவரிடமிருந்து என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது நமது கைகளிலேயே இருக்கிறது. அது கொடுப்பவரின் கையில் அல்ல. அவரோ அனைவருக்கும் அனைத்தையும் வழங்க வந்திருக்கிறார். எடுத்துக்கொள்வது நமது கையில் தான் இருக்கிறது. எனவே இந்த சங்கமயுகத்தில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்து விட்டன, இன்னும் என்னென்ன கிடைக்கப் போகின்றன, யார் நமது வாசலுக்கு வந்துவிட்டார், இன்னும் நமது வாசலுக்கு என்னவெல்லாம் வரப்போகின்றன, இவற்றையெல்லாம் சிந்திக்கும் போது மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போய்விடுவோம். ஞானத்தின் சிந்தனை, உயர்ந்த நினைவுகள் மனதினை அமைதியாக வைப்போமானால், மனதினை ஈஸ்வரிய பெருமிதத்திலும் சுயமரியாதையிலும் நிலைக்கச் செய்வோமானால் நமது மனம் மிகுந்த அலௌகிக சுகத்தை அனுபவிக்கும். பரமானந்த நிலையை, அதீந்திரிய சுகத்தை அனுபவிக்கும். எனவே தன்னைத்தான் சோதித்துக் கொள்வோம்.
அர்த்தமே இல்லாத விஷயங்களில் தன்னைத்தான் நாம் குழப்பிக் கொள்வதில்லை தானே? அதிகமாக சிந்திக்கக்கூடிய இயல்பினால் நாம் கலக்கத்தில் இல்லைதானே? யாரோ ஏதோ கூறிவிட்டால் அதை சென்சிட்டிவாக எடுத்துக்கொண்டு நாம் ஃபீலிங்கில் வந்து விடுவதில்லை தானே? அதன் காரணமாக நீண்ட நேரம் நாம் மூட் ஆஃப் ஆக இருப்பதில்லை தானே? இவை அனைத்தையும் சோதனை செய்வோம். சோதித்து மாற்றத்தை கொண்டு வருவோம். நிலையான மகிழ்ச்சியான நிலையை உருவாக்கிக் கொள்வோம். வாருங்கள், பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் மகிழ்ச்சியின் அனுபவங்களால் சுயத்தினை நிரப்பிக் கொள்வோம். எந்த விஷயமும் நமது மன மகிழ்ச்சியை பறித்துவிடக்கூடாது. அதற்காக திட்டமிடுவோம். அந்த மகிழ்ச்சி நம்மை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். ஓம் சாந்தி.